போயிட்டீங்க? யாருமே காணோம். எங்க போயிட்டீங்க எல்லாரும்? நான் சின்ன பையனா இருக்கிறதுனால என்ன எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுறீங்க. நானும் போய் இப்ப எங்கன்னு தேடுறது. சரி, கீழே ஹால்ல போய் பாப்போம். பாட்டி, எங்க இருக்க? நம்ம கம்முனே இருப்போம். அவன் கம்முன்னு இருந்தால் அப்போ தான் இங்கே வரமாட்டான். நம்ம கம்முனே இருக்கலாம். எல்லாரும் என்னை மட்டும் தனியா விட்டு எங்க போயிட்டீங்க? நான் மட்டும் தனியா இருக்கேனா அப்போ? எனக்கு பயமா இருக்கு. ஏய், கிழவி, சரோஜா, ஒரு நிமிஷம் நான் பயந்தது தெரியுமா? என்ன பேய் மாதிரி வந்து உட்கார்ந்திருக்க? எவ்வளவு நேரமா ஒரு மனுஷன் கத்திட்டு இருக்க? ஒரு சவுண்ட் கொடுக்கறது இல்லையா நீ? பா, ஒரு நிமிஷம் இந்த சின்ன பையனோட நெஞ்சே நிப்பாட்டி இருப்ப நீ. ஏய் சரோ, உன்னதான். ஏன் கம்முனே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் சரோ, என்ன கால் அவுட் ஆயிடுச்சா? வயசாயிடுச்சுனால? டேய் சொட்ட முடியல, என்னடா என்னை பார்த்து காது செவிடாயிடுச்சா அவுட் ஆயிடுச்சான்னு கேட்குற? ஆமா, நான் அவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். நீ அமைதியா அப்படியே அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க. அதான் அப்படி கேட்டேன். இன்னைக்கு நான் வந்து மௌன விரதம். நான் யார் கூட பேச மாட்டேன். போதுமா? என்னது? மௌன விரதமா? பேச மாட்டியா? இப்ப பேசிட்டியே. அதாலே என்ன சண்டை வாங்கணும், உனக்கு தான் தூக்கம் வராதே. அதான் பேச வச்சுட்டல, அப்புறம் என்ன? போ. உங்களை போய் பேச வந்த மாதிரி. கிழவிக்கு ரொம்ப தான் திமிரு அதிகமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் தாத்தா கிட்ட சொல்லி திமிர அடக்கணும். கிழவி. என்னலே ஏதோ சொல்லிட்டே இருக்க? கேட்டுச்சு போதும், போ. வாடா நிகில், பெட்ரூம்ல தான் இருக்கேன், வா. என்னாச்சுடா? ஏன் கோவமா இருக்க? என்னாச்சு சொல்லு. எல்லாம் உன்னோட வைஃபால தான் தாத்தா. ரொம்ப ஓவரா பண்றா. பாத்துக்கோ. ஏய், அப்படி என்னடா பண்ண அவ? சொல்றா. நானு தூங்கி எழுந்து யாருமே வீட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போனேன். அங்க எனக்கு யாரோட சவுண்டுமே கேட்கலையா? ஃபர்ஸ்ட் நான் மேல இருக்கிற ஹால்ல கூப்பிட்டுட்டே போனேன். மேல இருக்கிற ஹால்ல யாருமே இல்ல. சரி கீழே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போறதுக்கு முன்னாடி நான் சவுண்ட் கொடுத்துட்டே தான் போனேன். ஆனா எந்த ஒரு சவுண்டுமே இல்லையா? நான் நினைச்சு யாரும் இல்லைன்னு அப்படியே போனேன்னா திடீர்னு பார்த்தது எனக்கு பயமாயிடுச்சு தாத்தா. பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க சோஃபால. அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நான் பார்த்து பேய் நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? சின்ன பையனை எப்படி எப்படிலாம் பயன்படுத்துறாங்க. நீ சொல்றது என்னவோ கரெக்ட் தான். அவ பேய் மாதிரி தான் இருப்பா. கரெக்ட் தான். நீ பயந்ததுல எந்த தப்பும் இல்ல. சரி, அதெல்லாம் விடு. போய் எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறது. சரியா? போய் எல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க. அப்படியே தாத்தா கோயிலுக்கு போறோமா? சரி, நான் போய் ட்ரெஸ் போட்டு வரேன் தாத்தா. எனக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடு தாத்தா அங்க போயிட்டு. சரி. போயிட்டு நீ ரெடி ஆயிட்டு வா, போ. சரியா? போ. சரி, போலாமா? போலாம்ப்பா.
என்னடா முகில், வண்டி ஓட்டுறியா? ஆமா மாமா, எனக்கு வண்டி ஓட்டணும்னா ரொம்ப பிடிக்கும். நானும் சீக்கிரமா கத்துப்பேன். சரிடா, சரி, கத்துக்கோ. சரி, கோயில வரப்போகுது, எல்லாம் இறங்க, சரிங்களா? சரிப்பா. நான் போய் வண்டி பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்களாம் கோயிலுக்குள்ளார போங்க. சரிப்பா. நண்பர்களே, இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே. நான் ரொம்ப அழகா இருக்கேனா? டேய் முகில், இதானே நம்ம கோயிலு? அப்படியா மாமா? அழகா இருக்கு. சரி சரி வாங்க, லேட் பண்ணாதீங்க. அப்புறம் ஐயர் போயிட போகிறாரு வீட்டுக்கு. டைம் வேறு ஆயிடுச்சுல, வாங்க போகலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் மனசுக்கு ஏதோ கொஞ்சம் லேசான மாதிரியே இருக்குது. அப்படியே பாரத்தை இறக்கி வச்சுட்டு வந்த மாதிரியே இருக்குது எனக்கு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. எங்க வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் நண்பர்களே.